என்கிட்ட எல்லா விதமான ஜூஸும் இருக்கு. ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு, ஆப்பிள் ஜூஸ் இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ் கட்டி போட்டு தரோம். வாங்கம்மா வாங்க. ஷோ மணி வர 10 ஆயிடுச்சு. ஒருத்தனும் வரல. எப்படிதான் காசு எடுத்து போனி பண்ண போறோம். 2 பேர் வரானுங்க. இவங்கிட்ட போனி பண்ணி எப்படியா காசை சேர்த்துட வேண்டியதான். நான் பின்னாடி இருக்காங்கண்ணே. ஏன்பா நீங்க லூசாப்பா ஜூஸ் கடையில வந்து பிரியாணி கேக்குற? ஓ ஜூஸ் தரியா? ஒரு ஜூஸ் தாங்க. உனக்கு என்ன ஜூஸ் வேணும்னு சொல்லு டக்குனே நான் போட்டு தரேன். சிக்கன் ஜூஸ், மட்டன் ஜூஸ். என்னது சிக்கன் ஜூஸ் மட்டன் ஜூஸா? என்ன பார்த்தா என்ன லூசு மாதிரியா தெரியுது? ஐயோ வந்துட்டேனே. மேங்கோ ஜூஸ் தாங்க. ஒரு வழியா சொல்லிட்டான்டா. இந்தா தம்பி 25 ரூபா ஆச்சுப்பா. காசு எடு. ஐயோ பாயிட்டு ஓட்டையே. வாங்கின 2 பேரும் போய் தேடலாம். என்னது 2 பேரும் போய் காசை தேடுவோமா? இதான் எனக்கு வேலையா? சகவாசமே தேவலப்பா. போப்பா. இந்த வெயில் யாரும் சுட்டி அடிக்குது. எங்கேயாவது ஜூஸ் கடை இருந்தா அங்க ஜூஸ் கடை கடையில என்னென்ன ஜூஸ் வச்சிருக்கா? தாத்தா என் கடையில எல்லா ஜூஸும் இருக்கு தாத்தா. உனக்கு என்ன ஜூஸ் வேணும்னு சொல்லி நான் போட்டு தரேன். இந்தப்பா வயசான காலத்துல பிபி சுகர் எல்லாம் இருக்கு. ஒரு சத்தான எவ்வளவு ஜூஸா போட்டுக்கப்பா. தாத்தா என்கிட்ட எல்லா ஜூஸும் இருக்கும். சத்தான ஜூஸ் தானே வேணும்? பீட்ரூட், கேரட், ஆப்பிள் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சத்தான ஜூஸ் போட்டு தரேன். நான் உங்ககிட்ட சாம்பாரப்பா கேட்டேன். பீட்ரூட் ஆப்பிள் போடுறதுயா? நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்டேன். சத்தான ஒரு ஜூஸ் போட்டு தானே. தாத்தா நீ 5 ரூபா 10 ரூபா தான் வச்சிருக்கேன். நான் சாத்துக்குடி ஜூஸ் போட்டு தரேன் தாத்தா. என்னை பார்த்தா என்ன 5 ரூபா 10 ரூபா வச்சுக்க தெரியுதா? கோடி கணக்கில் வச்சிருக்கேன். பாக்கெட்ல பாரு. எல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உழைச்சதுதான். ஏதோ ஒரு கடையில் ஏதோ விலை அதிகமாக போட்டுச்சாப்பா. விலை அதிகமாக ஜூஸா கேட்குற? வா உனக்கு இப்போ வைக்கிற ஆப்பு. நீ ஜூஸ் போட்ட விதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஜூஸ் நல்லா இருந்துச்சு. எவ்வளோ மட்டும் சொல்லுப்பா. நீ தானே சத்தான ஜூஸ் கேட்ட. அதனால ஹிமாலயில இருந்து எடுத்துட்டு வந்து தண்ணி போட்டு ஜூஸ் கொடுத்துருக்க. அதனால இதோட விலை 5000 ரூபாய். ஐயோ தாத்தா தாத்தா தாத்தா. தாத்தாவும் போச்சு, காசும் போச்சு, கடை வியாபாரமே போச்சு. அந்த 2 பேரும் அவங்க 2 பேரும் காசு தராம போயிட்டாங்க. இன்னைக்கு வெறும் கையில தான் வீட்டுக்கு போகணுமா?